நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தகை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல தேவ ஆவி ஊற்றுமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 93 அதிகாரம் வசனங்கள் 3-4. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வளர்ந்தார். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவரை சுற்றி பிரச்சனைகள் அடுக்கடுக்காய் நாளுக்கு ஒரு பிரச்சனை வந்த வண்ணமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நதிகள் எழும்பின, இரைச்சலிட்டு எழும்பின, ஆனாலும் திரளான தண்ணீரின் இரைச்சலை, சமுத்திரத்தின் வலுவான அலையை பார்க்கலும் எப்பேற்பட்ட பிரச்சனை, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளார் என்று எழுதி. ஆம், அன்பியான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நெருக்குகிற பிரச்சனைகளை காட்டிலும், பலவீனங்களை காட்டிலும், கஷ்டத்தை காட்டிலும், அவைகள் எவ்வளோ பெருசாக இறைச்சலிட்டு எவ்வளோ உயரமாய் அலை எழும்பினாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து காத்து, தாவீதை காத்து அவரை ராஜாவாய் உயர்த்தின தேவன் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்துவார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை மது இம்மட்டுமாய் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. இந்த வேளையிலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை தெரியணும்ப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நதிகள், இறைச்சலிட்டு எழும்புற நதிகள், ஆண்டவரே பெரிய அலைகள், சமுத்திரத்தின் அலைகளை, உடைய பிரச்சனைகள், அவர்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், பலவீனங்களை காட்டிலும் நீர் பெரியவர், நீர் வல்லமையுள்ளவர் என்பதை விளங்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுங்க. உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தரும். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.